RC390 வந்து மைலேஜ் தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக் வந்து சம்பவம் பண்ணி விட்டுருச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யார்ட்டாச்சும் லிஃப்ட் கேட்டு டோ பண்ணி தான் நம்ம ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் இந்த அக்கா இல்லை இன்சைடு போகணும் அன்சைடு போகணும். ஆக்சுவலி இப்போ செகண்ட் டைம் ஒரு பைக் வாங்கியாச்சு. 2 3 really 390 is always 390. If you have a breakup, try a RC390 man. ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட டியூக் 250 வந்து டயரகர் மாதிரி வந்து இந்த ஆர்சிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆர்சிக்கு வந்து போயிட்டு மைலேஜ் டெஸ்ட் பண்ணிடலாம். மைலேஜ் டெஸ்ட் பண்ணிட்டு அது ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து அப்படியே அடுத்த வீடியோ வந்து இந்த டயரகர் வந்து மாட்ட போகிறோம். இந்த டயரகர் நான் டைட்டி மாட்டிக்கிறங்காட்டி ஃபுல்லாக சேரடிச்சு சட்டையை நாஸ்ட் பண்ணிடுச்சு. டயரகர் நான் வாங்கி வச்சுருக்கேன், KTM ஒரிஜினல் OE படுத்த வாங்கினேன். இதோட காஸ்ட் எவ்வளோ என்ன ஏதுங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டயரகரோட காஸ்ட் கட்டுறீங்க எனக்கே ஷாக் ஆகிடுச்சுங்க. ஏன்னா ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சரி வாங்க வண்டியை போய் வார்ம் அப் பண்ணிட்டு அப்படியே உங்களுக்கு நான் மோட்டோ விலாகிங்கில் மீட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு வண்டியுமே கோல் ஸ்டார்ட் பண்ணி விட்டோம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆர்சிக்கு வந்து மைலேஜ் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த டியூக்கை வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் டயர் மாட்டலாங்க. சரி ஓகே வாங்க அப்படியே நான் உங்களுக்கு விலாகில் கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்3 எக்ஸ்ப்ளோர் மோட்டோ விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம இந்த RC390 வந்து மைலேஜ் டெஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க 390 வச்சு மெயின்டைன் பண்ண முடியாதா அப்படின்னு. நான் இன்றைக்கி மைலேஜ் டெஸ்ட்டு உங்களுக்கு போடலான்ட்டு இருக்கேன். அதுலேயே வந்து முக்கால்வாசி பேருக்கு தெரிஞ்சிடும். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா இந்த 390 வந்து ஒரு 18 to 20 கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகே வாங்க அப்படியே பார்ப்போம். அதே மாதிரி வந்துட்டு இப்போ இந்த மைலேஜ் டெஸ்ட் வந்து நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா நான் டேங்க் ஃபுல் பண்ணி மறுபடியும் டேங்க் ஃபுல் பண்ணி அப்படி ஃபுல் பண்ண போகிறது கிடையாது. போயிட்டு நான் 100 rupeesக்கு பெட்ரோல் வாங்கி அது எவ்வளோ தூரம் ஓடுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நான் வந்து இப்போ இந்த மைலேஜ் டெஸ்ட் வீடியோ போட போகிறேன். சரி வாங்க அப்படியே நான் பெட்ரோல் பங்க் போயிட்டு உங்களுக்கு நான் கன்டினியூ பண்ணுறேன். நம்ம வந்து இப்போ லாஸ்ட் டைம் இந்தியன் பெட்ரோலில் தான் நம்ம டியூக் 250 வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணியிருந்தோம். யாராச்சும் அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள், நம்ம சேனலில் இருக்க நான் கார்டு கொடுக்குறேன். இந்த டைமும் அதே பெட்ரோல் பங்கில் தான் நம்ம பெட்ரோல் போட வந்திருக்கோம். சரி ஓகே, இதில் வந்து 100 ரூபாய்க்கு கேனில் தான் வாங்கணும். வாங்கிட்டு நான் அப்படியே உங்களுக்கு விலாக் கன்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 100 ரூபாய்க்கு கேனில் வாங்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஓகேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பெட்ரோல் வாங்கிட்டேன். நீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு இந்த வண்டியை ட்ரைன் பண்ணலாம். லாஸ்ட் டைம் நான் டியூக் 250 பண்ண மாதிரி சேம் அதே தான். இப்போ வந்து இந்த வண்டி வந்து ட்ரைன் பண்ணோம். பண்ணிவிட்டு இன்னும் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 kilometers தான் ரேஞ்சு போகும்னு காமிக்குது. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் அழுத்தி ஓட்டிட்டு ஃபஸ்ட்டு கீழே இது எவ்வளோ போகுது? ஃபஸ்ட்டு கீழே 56 போகுது. ஓகே, நான் இந்த வண்டியை ட்ரைன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். 2 hours later. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை ஒரு வழியாக ட்ரைன் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் ஸ்டார்ட் ஆகாது. ஓகே, இதுக்கு மேலே போனால் பேட்டரி போயிடும். பேட்டரி கம்மியாக தான் இருக்குது, 12 watt தான் இருக்குது. அங்கே வந்து 14 இருக்கணும். சரி ஓகே, நம்ம வந்து இதுக்கு மேலே இன்னொரு டைம் நான் லாஸ்ட்டாக ஒரு டைம் பண்ணி பார்க்குறேன். அவ்வளோதான், பேட்டரி இதுக்கு மேலே பண்ண வேணாம். இப்போ வந்து நம்ம வந்து 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கி வச்சுருக்கோம். 1 லிட்டர் பெட்ரோலை வந்து ஊற்றிட்டு இந்த வண்டி வந்து எவ்வளோ மைலேஜ் தருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். சரி வாங்க அப்படியே பெட்ரோலை ஊற்றலாம். 1 லிட்டரை ஊற்றிட்டு தான் மறுபடியும் போய் இந்த பாட்டிலில் வந்து பெட்ரோல் வாங்கணும். வந்து இதை திறந்து இதில் சின்ன ஊற்றணும் தான் பெரிய விஷயமே. இதில் வந்து ஊற்றவே முடியல, கொஞ்சம் பெட்ரோல் சிந்திருச்சு. ஓகே, ஒரு 10 ml கிட்ட சிந்திருச்சு. ஸோ எல்லாம் நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்கும். இதே நல்ல நாளைக்கு எந்த வண்டி வரல. சரி எடுத்துட்டேன், இதை க்ளோஸ் பண்ணிட்டு பைக் பெட்ரோல் வாங்கிட்டு அப்படியே நம்ம மைலேஜ் எவ்வளோ தருது அப்படிங்கிறத இது பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த வண்டி வந்து நான் எப்படி ஓட்ட போகிறேன் அப்படின்னா நம்ம வழக்கம் போல தாங்க ஒரு 100க்குள்ளே. நான் ரொம்ப விரட்டல, அதே மாதிரி ரொம்ப ஸ்லோவாகவும் போக மாட்டேன். 100க்குள்ளே ஓட்ட போகிறேன். 100க்குள்ளே அப்படிங்கிறது எல்லாருமே வந்து டெய்லி லைஃப் ஓட்டுறது தான். ஸோ அதனால் 100க்குள்ளே ஓட்ட போகிறேன். சரி வாங்க பார்க்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் எத்தனாவது இதில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. பெட்ரோல் ஊற்றிட்டேன். ஏமா ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக் வந்து சம்பவம் பண்ணி விட்டுருச்சு. என்னன்னா நான் இந்த பைக்கை எடுக்கிறதே இல்லை. டியூக் 250 வாங்கினது ஃபுல்லாக டியூக் 250 தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இதில் வந்து பேட்டரி ஃபுல்லாக ட்ரைன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யார்ட்டாச்சும் லிஃப்ட் கேட்டு டோ பண்ணி தான் நம்ம ஓகே இதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், நான் போயிடும். ஸோ ஓகே, யார்ட்டாச்சும் டோ பண்ண சொல்லுவோம். சரி ஓகே, இதுக்கு மேலே பக்கம் வேலையாகாது. நம்ம வந்து யார்ட்டாச்சும் டோ கேட்க வேண்டியதான். யாருமே வந்து வரமாட்டாங்க. கொஞ்சம் வயசு பசங்க மாதிரி லைஃப் டோ போட்டுருவாங்க. வண்டி வெயிட் அதிகம்.
ஸோ கொஞ்சம் ஏஜ் பீப்புளாக ஒர்க் பண்ணுவாங்க, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த கேமரா இருக்கிறங்காட்டி யாரும் வந்து லிஃப்ட் தர மாட்டாங்க. ஸோ நான் கேமராவை கழட்டிட்டு நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலி அப்படியே ஒரு வழியாக நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு அண்ணா தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணார். அவன் ஒரு வீடியோ எடுக்க முடியல. ஆக்சுவலி அந்த அண்ணா இந்த வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன்னா நிறைய பேர்த்துட்டு நான் கேட்டேன், யாருமே நிற்காமல் போயிட்டாங்க. பட் அவருக்கு இவன் தான் அவருக்கு வந்து சரியாக கூட அவர் தள்ள வரலைங்க. அப்படி இருந்தாலும் நம்மளுக்காக கஷ்டப்பட்டு தந்தார். அந்த அண்ணாக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். சரி, ஓகே, நம்ம இந்த வண்டி எவ்வளோ மைலேஜ் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 471 இருந்துச்சு ட்ரிப்பு. இப்போ வந்து எவ்வளோ ட்ரிப்பு போகுது அப்படின்னு பார்க்கலாம். ட்ரிப் ஒன்ல வந்து 471 இருந்துச்சு. ஓகே, இந்த வண்டி ஆனால் வந்து உங்கள்கிட்ட நான் ஒன்னே ஒன்று சொல்கிறது என்னன்னா, யாராச்சும் 2 வண்டி 3 வண்டி வச்சுருந்தீங்கன்னா தயவுசெய்து டெய்லி அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. நம்ம வந்து பெட்ரோல் மைலேஜ் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் ஸ்டார்ட் பண்ணாமல் விட்டிங்கன்னா அப்புறம் இப்படி தான் நடு ரோட்டில் வந்து அப்புறம் நிற்க வேண்டிய நிலமை வந்துடும். அக்கா ஒன்றா இந்த அக்கா இல்லை, இன்சைடு போகணும் அன்சைடு போகணும், 2 இதுக்கு நடுவில் போனால் என்ன பண்ணுறது? வண்டியோட மைலேஜ் எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யாராச்சும் 390 யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து 390 வாங்க போகிறோம் ப்ரோ அப்படின்னா, ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சிருந்தா எல்லா வண்டியும் வந்து புதுசில் வந்து நல்லா மைலேஜ் தரும். ஈவன் தான் என் வண்டியே வந்து அன்றைக்கி அவ்வளோ மைலேஜ் தந்துச்சு அப்படின்னா, 40 தருது அப்படின்னா, நான் வந்து புது வண்டி புதுசில் வந்து நம்ம எல்லாருமே வந்து வண்டியை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். பட் ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம யாராக இருந்தாலும் எல்லாருனாலையும் முடியாது, பட் ஒரு சிலர் பண்ணுவாங்க. கொஞ்சம் வண்டியை வந்து கொஞ்சம் ரஃபாக தான் இது பண்ணுவோம், ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து இந்த வண்டி வந்து என்ன 27,800 கிலோமீட்டர்ஸ் ஓடிடுச்சு. இந்த 27,800 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் இது எவ்வளோ மைலேஜ் தருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த வண்டி மட்டும் ஆஃப் ஆகக்கூடாது அப்படிங்கிறத வேண்டிக்கிறேன். ஏன்னா மடி ஆஃப் ஆச்சுன்னா நான் யார்கிட்ட போய் நான் டோ கேட்கறதுனே தெரியல. இப்போ நான் என்னன்னா, இந்த பெட்ரோல் வந்து இது ஓரளவுக்கு போகிற வரைக்கும் போயிடுச்சு. போய் இந்த பெட்ரோல் தீர்ந்ததுக்கப்புறம் இந்த வண்டி ஆஃப் ஆகும். அதுக்கப்புறம் நான் மடி யார் டோ போட்டு கேட்கறதுன்னு தெரியல. எனக்கு ஒரு ஐடியாவே கிடையாது. நார்மலாக ஒரு 80 to 100 தான் ஓட்ட போகிறேன். 80 to 100 அப்படிங்கிறது எல்லாருமே ஓட்டுறது தான். ஓகே, உங்களுக்கு வியூ எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, யாராச்சும் RC 390 வந்து இந்த மாடல் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டியூக்காக இருந்தாலும் சரி, RC இருந்தாலும் சரி, இந்த இன்ஜின் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. யாராச்சும் செகண்ட்ஸில் வாங்க போகிறேன் ப்ரோ, எனக்கு வந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு வந்து 390 வந்துருக்கு ப்ரோ அப்படின்னு யாராச்சும் செகண்ட்ஸில் வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஏன்னா மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து அந்த இன்ஜின் பிடிக்கும். LC4C ஓகே, அதுவும் நல்ல இன்ஜின் தான், இல்லைன்னா சொல்ல, நானும் அதான் வச்சுருக்கேன். பட்டு இந்த ஓல்டர் இன்ஜின் வந்து எனக்கு வேணும் ப்ரோ. இல்லை வந்து எனக்கு அந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜென்டிவ் ஷேப் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு டியூக்கில். நான் அந்த டியூக் வாங்க போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் இருந்தீங்கன்னா, நான் இந்த வண்டிக்கு வந்து உங்களுக்கு ரிவ்யூ வேணுமா அப்படின்னு சொல்லுங்கள். 28,000க்கு அப்புறம் நான் இது எப்படி வண்டி நல்லா இருக்கா, பிக்கப் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா 28,000 ஓடிடுச்சு. பட் ஆனால் 28,000 ஓடின மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலே இல்லை. வண்டி சூப்பராக இருக்குது. பாருங்க, வண்டி சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஓடிக்குன்னா 76 5 கிலோமீட்டர்ஸ் ஓடிச்சு. 71 எடுத்தால் இப்போ 76 5 கிலோமீட்டர்ஸ் ஓடிச்சு. எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டிக்குள்ள வந்துட்டோம். நம்ம கொஞ்சம் வந்து இப்போ இது எப்படி போட்டு ஓட்ட போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் சிட்டி கொஞ்சம் ஹைவே எல்லாம் கலந்து தான் ஓட்ட போகிறோம். இப்போ வந்து நம்ம போயிட்டு நம்ம பைக்குக்கு வந்து இப்போ சரியாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. நம்ம போயிட்டு வந்து நம்ம பைக்குக்கு வந்து இது வாங்கிக்கலாம், பெட்ரோலு. ஏன்னா வந்து இது எவ்வளோ மைலேஜ் தரும் அப்படிங்கிறது எனக்கே சுத்தம் ஐடியாவே இல்லை. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 குடிச்சிச்சுன்னா போதும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 390 வச்சுட்டு நம்ம மைலேஜ் வந்து ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஆனால் அதுக்காக 20யுமே கொடுக்கல அப்படின்னா அது ரொம்ப இதுதான். நிறைய பேர் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க. எங்கப்பா ஓட்டிட்டு வரீங்க? இப்படி ரைட் ஏறினாரு, அப்படியே வந்து லெஃப்ட் ஏறாரு. இண்டிகேட்டர் போடல, ஒன்றும் போடல. ஏன் இப்படி பண்ணுறாரு, என்ன எதுன்னு தெரில. நான் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்குறீங்க. எனக்கு வந்து ஒரு சில கொஷின்ஸ்க்கு ஆன்சர் தெரியுது, ஒரு சில கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் தெரியல. நான் தெரியாத ஆன்சர் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி இதை பண்ணு ப்ரோ, அதை பண்ணு ப்ரோ அப்படின்னு நான் சொல்லலாம். பட் ஆனால் எனக்கு சொல்லி அது இஷ்யூ ஆயிடுச்சுன்னா அது எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பாட்டுக்கு போயிடுவேன். பட் ஆனால் அது உங்களுக்கு தான் இஷ்யூ ஆகும். ஸோ அதனால் நான் எனக்கு தெரிஞ்சால் சொல்லுவேன், தெரியலனா வந்துட்டு எனக்கு நான் அட்லீஸ்ட் கேட்டுனாச்சும் சொல்கிறேன். நான் ரிப்ளை பண்ணல, நான் கமெண்ட் பண்ணி 2 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்க வேணாம்.
நான் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சா நான் டக்குன்னு சொல்லிடுவேன். தெரியாத வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொன்னால் அது ரொம்ப தப்புங்க. அதனால தான் வந்து நான் யாருக்கும் ஒரு சிலர்லாம் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ப்ரோ என் பைக் வந்து 130 போக மாட்டேங்குது, 140 போக மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அப்படின்னா, ஓனர்ஷிப் ரிவ்யூ பற்றி எப்படின்னா, ஒரு இந்த பைக் வந்து எவ்வளோ போகும், சம்திங் டாப் ஸ்பீட் எவ்வளோ போகும், இல்லை வந்து இதுக்கு எவ்வளோ மைலேஜ் இல்லை இதுக்கு எவ்வளோ செலவாகுது, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் நான் டக்குன்னு சொல்லிடுவேன். பட் ஆனால் ஏதோ மெக்கானிக்கலாக கொஸ்டின் கேட்குறீங்க. நான் வந்து மெக்கானிக்கலாக கொஸ்டின் கேட்டால் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. பட் நான் யார்ட்டாச்சும் கேட்டு சொல்கிறேன். ஆனால் கன்ஃபார்ம் சொல்லுவேன், சொல்லாமலாம் இருக்க மாட்டேன். ஓகே, நம்ம பட்டுக்கு போகலாம். நம்ம அங்கே போயிட்டு அந்த இது நம்ம காயில் வாங்கின இடத்துலயே போயிட்டு இப்போ மறுபடியும் பெட்ரோல் வாங்கிக்கலாம். சவுண்டு தான் 390 செமையாக இருக்கும். எக்ஸாஸ்டே போலினால இன்ஜின் சவுண்டே சூப்பராக வரும். இந்த சைடு ரோட்டுக்கு அந்த சைடு திரும்பி பட்டு போறாரு. கேட்டா நம்ம ஃபாஸ்டா வந்தோம் அப்படிம்பாரு. ஓகே, ஆக்சுவலி வந்து நான் ஒரு கோட் படித்தேன். இஃப் யூ ஹேவ் பிரேக்கப் பண்ணா ட்ரை RC390 மேன் அப்படின்னு வரும். உண்மையிலேயே வந்து அது வேற லெவலுங்க. அந்த கோட் அது எப்படி ஒரு 10 வருஷத்துக்கு 5 வருஷம் இருக்கும், அது சொல்லி 5 to 6 வருஷம் இருக்கும். அது எப்படி அதை யோசிச்சு சொன்னாங்க அப்படின்னே தெரியல. ஏன்னா நம்ம ரொம்ப ஒரு சோகமா இருக்கிறோம், ஒரு சேடான ஒரு ஃபேஸ்ல இருக்கோம் அப்படின்னா, நான் சிரிச்சே ஒரு வாரம் ஆச்சுரா அப்படின்னு இருக்கிறோம் அப்படின்னா, இந்த வண்டியை வந்து லைட்டா இந்த இடம் இருக்குல்ல இப்படி முறுக்குனா போதும், தன்னை போல வந்து ஃபேஸ்ல இருந்து ஒரு சிரிப்பு வரும். இங்க பாருங்க, அது மாதிரி வண்டி வேற லெவலா இருக்குங்க. இந்த ஃபன் டு டிரைவ்பாங்கல்ல, அது இந்த கேடிஎம்ல மட்டும் தான் கிடைக்கும். அதுக்காக வந்து நான் மித்த வண்டியில எதுவும் கிடைக்காதுன்னு சொல்ல. பட் ஆனால் கேடிஎம்ல வந்து கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் மித்த வண்டியோட கம்பேர் பண்ணல. உண்மையிலேயே சொல்றேங்க, வண்டி செமையா இருக்கு. 28,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்து அதே மாதிரி ஓனர் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. சிங்கிள் ஹேண்டடா இருந்துச்சு, இப்போ ப்ரோ எனக்கு வந்து செகண்ட் ஹேண்ட்ல வாங்க போறேன் அப்படின்னா நீங்க தாராளமா வாங்கலாம். மேபி ஃபர்ஸ்ட் ஓனர் எல்லாருமே கொஞ்சம் நல்லா தான் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் செகண்ட் ஹேண்ட் முடிஞ்சு ப்ரோ நான் தேர்ட் ஹேண்ட்ல வாங்க போறேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளமா இருக்கு, நான் தேர்ட் ஹேண்ட்ல வாங்க போறேன் அப்படின்னா, செகண்ட் ஹேண்ட் ஓனர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பைக்கை வந்து அவ்வளோ காசு போட்டு கஷ்டப்பட்டு நிறைய பேர் வாங்குவாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சர்வீஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூமில் விடுவாங்களான்னு தெரியல, வெளியே தான் விடுவாங்க. அப்படி இருக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வந்து குறையும். அப்போ வந்து நீங்கள் எடுத்து தேர்ட் ஹேண்டாக வாங்கும்போது அது ரொம்ப செலவு வைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஆனால் 390 வந்து ரொம்பவுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான வெஹிக்கிள் தான். ஏன்னா வந்துட்டு நான் இதில் பிரேக் பேட்ஸ் மாற்றணும் அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஒரு 2,500 to 3,000 கிட்ட செலவு பண்ணணும். ஆனால் இதே வந்து நான் 250க்கு நான் பிரேக் பேட் மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 400 மட்டும் தான். ஆனால் வந்து 2 பிரேக் பேடுக்கும் நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது இது சிண்டடு, அது வந்து நார்மல் பிரேக் பேட்ஸ் தான். பட் ஆனால் சொல்கிறேன், அது நார்மல் பிரேக் பேட்ஸ் இந்த பவருக்கு வந்து நார்மல் பிரேக் பேட்ஸ் வந்து செட் ஆகாது. அதனால் சிண்டடு தான் ரெக்கமெண்டட். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் நம்ம வந்து இப்போ திருப்பிட்டு வந்து இந்த பெட்ரோல் பங்கில் தாங்க பெட்ரோல் வாங்கணும். ஏன்னா காயில் இங்கே தான் வாங்கணும். லாஸ்ட் டைம் நான் டியூக்குக்கும் இங்கே தான் பெட்ரோல் அடிச்சோம், இந்தியன் ஆயிலில் தான் அடித்தோம். நல்லா இருக்கு. என் டியூக் வந்து 40 தரும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. யாராச்சும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கன்ஃபார்ம் பாருங்க. ஏன்னா வந்து நான் எப்படி ஓட்டியிருப்பேன், என்ன ஸ்லோ ஓட்டினா என்ன ஓட்டியிருப்பேன், அதே மாதிரி நான் நடுவில் நிறையா சொல்லியிருப்பேன் கொஞ்சம். அதெல்லாம் பாருங்க. என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிக்கல, இல்லடா நீ என்னடா வீடியோ போடுற அப்படின்னு உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா, நான் என்னென்ன தப்பு பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கன்ஃபார்ம் அடுத்த வீடியோ வந்து மாற்றிக்கிறேன். இந்த ஒரு புல்லு பாருங்க, இது வந்து வேற லெவலாக இருக்குது. நான் வந்து ட்ரைம் 400 ஓட்டியிருக்கேன். பட் ஆனால் இந்த வண்டியில் கிடைக்கிற ஃபீல் வந்து எனக்கு ட்ரைமில் கிடைக்கவே இல்லை. அது ஒரு மாதிரி அது ஓகே, அது க்ரூசர் ஸ்போர்ட்ஸ் பைக்கு ஓகே, எல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலும் இதில் கிடைக்கிற ஃபீல் வந்து எனக்கு அதில் சுத்தமாக கிடைக்கல. ஓகே, நான் பெட்ரோல் வாங்கிட்டு எனக்கு கண்டிப்பாக போட்டுறேன். ஆனால் 100 ரூபாய்க்குண்ணா இது வாட்டர் பாட்டில்ண்ணா. இது வந்து நம்ம அப்படியே இந்த பேக்கில் வச்சிடலாம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் தெரியாம வண்டி ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கே வந்து பக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ ஸ்டார்ட் ஆகுமா என்னன்னு தெரியல அப்படின்னு.
வந்து நம்ம வந்து இதில் போய் மறுபடியும் யூடியூப் எடுத்து வரணும். டார்ச்சியோட டேர்னிங் ரேடியஸ் பாருங்க, கொஞ்சம் அதிகம் தான். ஏதோ ஷிப்பு திருப்புற மாதிரி தான் திருப்ப முடியும். ஆனால் வந்து வெயிட் அந்த ரோட்டில் திருப்ப வேண்டிய பைக் வந்து இந்த எட்ஜ் வந்து தான் திரும்புது. ஆனால் வந்து நிறுத்தி திருப்பினீங்கன்னா கொஞ்சம் நாள் திருப்பிடலாம். அதனால் நம்ம லைட்டாக திரும்பி பார்க்கலாம். எப்படி இருக்கு? உண்மையிலேயே வண்டி வேற லெவலுங்க. நான் அன்எக்ஸ்பெக்டடு. வந்து நம்ம அப்படியே மேலே போய் அப்படியே பைபாஸ் ஏறிடுவோம். இந்த பைபாஸ் இந்த ரோட்டில் போனால் பைபாஸ் ஏறிடுவோம். நம்மளோட டியூக்கும் வந்து நம்ம இந்த ரோட்டில் டெஸ்ட் பண்ணோம். உண்மையிலேயே சொல்கிறேன், 390 இஸ் ஆல்வேஸ் 390. ஆனால் வந்து இப்போ கேடிஎம்ல வந்து இதை ஸ்டாப் பண்ணிட்டு இன்னும் டபுள் சிலிண்டரில் ஏதோ 450 ஒன்று கொண்டு வர போகிறாங்களாம். நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். அது எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி அளவுக்கு வருமா அப்படின்னு தெரியல. ஏன்னா சிங்கிள் சிலிண்டரில் மோஸ்ட் பவர்ஃபுல் பைக் அப்படின்னா இதுதான். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து 0 to 100 டெஸ்ட் பண்ணலாம். 2 3 வீலி ஆகுதுங்க வண்டி. 100 ரீச் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நான் வந்து இங்கே டிராஃபிக் ஆகிறங்காட்டி கீர் வந்து குயிக் டக்குன்னு சேஞ்ச் பண்ணிட்டேன். நான் அப்போ தான் வந்து பிரேக் அடிக்கல, கீர் கட் பண்ணி அடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். வண்டி ஆனால் வீலி ஆகுதுங்க ஃபர்ஸ்ட் கியரில். 28,000 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறமும் ஃபர்ஸ்ட் கியரில் வீலி ஆகுது அப்படின்னா இது பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. எங்கே தான் வராங்கன்னு தெரியல உண்மையிலேயே. கேன் ஐ ட்ரை திஸ் கேப்? ஓகே, சூப்பராக இருக்கு வண்டி. ரியலி 390 இஸ் ஆல்வேஸ் 390. ஓட்டருக்கு செமையா இருக்கு. ஆக்சுவலி நான் இந்த பஸ்ஸில் தான் வந்து நான் கோயம்புத்தூர் போவேன் டெய்லியும். ஓகே பஸ், ஓகே வந்தாச்சு. நான் வண்டி ஃபுல்லாக எப்படி ஓட்டியிருப்பேன்னு தெரியும். நான் ஸ்லோவாகவே ஓட்டவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி யாருனாலையும் ஸ்லோவாகவே ஓட்டவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வண்டி வந்து ட்விஸ்ட் பண்ணி தான் சொல்லும். ஆனால் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறது என்னதான், நீங்கள் எவ்வளோ வேணால் ட்விஸ்ட் பண்ணுங்க, என்ன வேணால் பண்ணுங்க. ஆனால் ஈகோ காண்டி மட்டும் 12 ட்விஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ ஒருத்தன் முந்திட்டான் அப்படிங்கன்னா ஓகே, ஆனால் வந்துட்டு அவனை முந்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப இதாக இருக்கிற இடத்துல ட்விஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அது ரொம்ப ரிஸ்கியானது. நம்ம ஜாலி கோட்டுறது வேற, பட் ஆனால் ஈகோ கோட்டையில் நம்ம டோட்டல் மைண்டே வேற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மேபி அது ரிஸ்கில் முடியும். ஸோ அதே மாதிரி தான். அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்கிறேன். நான் அன்றைக்கி கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கல, ஒரு R15 நண்பர் வந்து ரொம்ப பக்கத்தில் வந்து கட்டடிச்சு போயிட்டு இருந்தாரு. நானும் கொஞ்சம் தள்ளி முன்னாடி போனேன். நான் மறுபடியும் வந்து வேணுங்கிற ஒரு ரேஸ் கூப்பிடுற மாதிரியே வந்து பண்ணிட்டு இருந்தாரு. ஒன்று சொல்லிக்கிறேன், உங்கள் பைக் வந்து நல்ல பைக் தான், இல்லைன்னு தான் சொல்ல. 155cc 150 போகுது அப்படிங்கிறது நல்ல பைக் தான். ஆனால் அதுக்காக வந்துட்டு IRCC பைக்கோட வந்து இது பண்ணாதீங்க. ஏன்னா வந்துட்டு இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்விஸ்ட் பண்ணா சருன்னு 150 போகும் சடனாக. அதாவது எந்த ஒரு பைக்குமே வந்து 0 to 100 எவ்வளோ போகுது அப்படிங்கிறது மெயின் கிடையாது. 100 to 0 எவ்வளோ நிற்கிது அப்படிங்கிறது ஒரு மெயின். இந்த பைக்கில் வந்து அந்தளவுக்கு 180 போகும் அப்படின்னா இதில் ஸ்டாப்பிங் போகிறோம் அந்தளவுக்கு இருக்கும். ஆனால் வந்து அதில் டிஸ்க் சைஸ் எல்லாமே கம்மி தான். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் யாரும் ஷேர் பண்ணி ஓட்ட வேணாம், இதான் நான் சொல்கிறது. நானே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் ஓட்டுவேன். நான் உங்களை ஃபாஸ்ட்டாக ஓட்டணும்லாம் சொல்ல, தாராளமாக ஃபாஸ்ட்டாக ஓட்டலாம். ஏன்னா ஃப்ரீ ரோட்ஸ் இருந்தால் யாராக இருந்தாலும் பைக்கோட பொட்டன்ஷியல் டெஸ்ட் பண்ணணும் அப்படி தான் தோணும். ஃபாஸ்ட்டாக ஓட்டலாம். ஆனால் வந்து இன்னொரு ட்ரிகர் பண்ணி ஓட்டாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு தான். அதேமாதிரி லோவர் சிசி வச்சுட்டு IRCC கூட வந்து கேட்சப் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ நானே வந்து ஒரு 390 வச்சுருக்கேன். அங்கே வந்து ஒரு 600cc ஒரு பைக் போகுது, சூப்பர் பைக் போகுது அப்படின்னா நான் முடிஞ்ச நெக் டு நெக் அந்த பைக்கில் போகலாம். என்னால் ஓவர்டேக் எடுக்க முடியினாலும் நெக் டு நெக் 390 வந்து கேட்சப் இருக்குது. அந்தளவுக்கு வந்து இதுக்கு வந்து திறமை இருக்குது. நெக் டு நெக் போகலாம். ஆனால் வந்து அந்த மாதிரி சூப்பர் பைக் போகுது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு வழி விட்டு அதுக்கப்புறமா நம்ம போனதுக்கப்புறம் நம்ம ஃபாஸ்ட்டாக ஓட்டிக்கலாம். ஏன்னா நம்ம போகையில் அப்படின்னா அவர் வந்து ட்ரிகர் ஆனாருன்னா அவர் இன்னும் ஓட்டுவார். அவர் ஓட்ட நம்ம வந்து என்ன பண்ணுவோம், முந்திடுவோம்னு சொல்லிட்டு இன்னும் ஃபாஸ்ட்டாக ஓட்டுவோம். அப்படி ஃபாஸ்ட்டாக ஓட்டும் போது ஒரு இதாகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன்.
சரி ஓகே வாங்க அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். வண்டி வந்து இப்போ எவ்வளோ ஓடி இருக்கு அப்படின்னா, 22 கிலோமீட்டர்ஸ் ஓடிடுச்சு. என்னாலே நம்பவே முடியல. 22 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல மைலேஜ் தான். நம்ம போயிட்டு அப்படியே இந்த பைக்கில் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபியூல் லோ ஆயிடுச்சு அப்படின்னா 5000 மேலே போக மாட்டேங்குது. அது பைக்கில் இஷ்யூவா இல்லை என்ன எது அப்படின்னு தெரில. நான் வரையில் வந்து ஃபியூல் செக் பண்ணுறதுக்காக நான் ஓட்டி பார்த்தேன். அப்போ வந்து ஒரு பெட்ரோல் வந்து டோட்டலாகவே தீர்ந்துருச்சு. பட் ஆனால் 5000 மேலே வந்து வண்டி போகல. நம்ம 5000 போகலாம் போனோம்னா வண்டி வந்து அப்படியே அடைச்சு அப்படியே ஆஃப் ஆகுது. பட் ஆனால் 5000 கீழே ஓட்டினோம்னா வண்டி வந்து ஓடுது. நம்ம வந்து இதில் திரும்பிக்கலாம். ஆக்சுவலி இது ரோடு போனால் அங்கே போய் கூட ஜாயின் ஆகும்னு நினைக்கிறேன். நான் தெரியாமல் இதில் வந்துட்டேன். சரி ஓகே நம்ம கொஞ்சம் பேசிட்டு போகலாம். நான் ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட் கீர் செகண்ட் கீர் நல்லா ரைஸ் பண்ணி ஒரு 10,000 RPM அப்படி தான் 12,000 ஓட்டினேன். 12,000 RPM அப்படி தான் ஓட்டினேன். மைலேஜ் டெஸ்ட்டுக்காக நான் ஸ்லோவாக ஓட்டி வீடியோ போடுறது அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி நான் என்றைக்குமே வீடியோவே போடவே மாட்டேன். நான் வந்து பைக் எடுத்தேன் அப்படின்னா நான் கன்ஃபார்ம் வந்து இப்படி தான் ஓட்டுவேன் டெய்லியும். என்னோட ரைடிங் ஸ்டைல் நான் அப்படியே வந்து சொல்லிக்கேன். அப்படியே வந்து வீடியோவாக பிடிச்சி போடுறேன். 51ல் எடுத்தோம். இப்போ வந்து 95 இருக்குது. 24 ஓடி இருக்குது. 24 ஓடி இருக்குது. வண்டி வந்து அடைக்குதுங்க. 26 ஓடி இருக்குது. 26 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. ரியலி ஹாப்பி. ஏன்னா வந்து ஒரு 390 வந்து 26 கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து ரியலி ஹாப்பி. ஆனால் வந்து நான் இது எப்படி ஓட்டினேன்னா, இந்த பாருங்க வண்டி ஆஃப் ஆகுது. அவ்வளோதான் வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ஓட்டினா ஃபியூல் பம்ப் போயிடும். ஆக்சுவலி நான் வரையிலே அப்படி தான் வச்சு இங்கே அடைக்குது ஃபுல்லாக. நான் வண்டி எனக்கு தெரிஞ்ச ஏதோ வண்டி வந்து ஃபுல்லாக அடைக்குது. நான் ஒரே ஒரு டைமாக தான் வந்து நான் ஒரு வீடியோக்காக மட்டும்தான் ஒரே ஒரு டைம் மட்டும் நான் இப்படி ஓட்டுறேன். யாரும் வந்து இந்த மாதிரி ஓட்ட வேணாம். மினிமம் வந்து ஒரு 2 லிட்டர்ஸ் பெட்ரோல்ஸ் வந்து வண்டியில் ஸ்டாக் வச்சுக்கோங்க. நான் இந்த வீடியோ முடிஞ்சோடனே இந்த வண்டிக்கு போய் நான் இன்னொரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிருவேன். 2 லிட்டரு ஸ்டாக் இருக்கிற மாதிரி. யாரும் தயவுசெய்து இப்படி ஓட்ட வேணாம். ஓகே, இதுக்கு மேலே ஓட்டினா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. வண்டி ஆஃப் ஆயிடுச்சு பாருங்க. இதுக்கு மேலே ஓட்டினா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் டோ போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கு மேலே நான் ஓட்டுறதுக்கும் நான் விரும்பல. ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டு பண்ணிப்பட்டு பார்க்கலாம். ஏன்னா எனக்கு இதுவே வந்து ஒரு நல்ல மைலேஜ் தான். அப்படியே இந்த ரோட்டுக்குள்ள இறக்கிடுறேன். ஆக்சுவலி இப்போ வண்டி வந்து ஆஃப் ஆகி தான் போயிட்டு இருக்கு, ஆனில் போகல. வேணாம், இதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணால் பேட்டரி போயிடும். ஏன்னா ஆல்ரெடி இது பேட்டரி தீர்ந்து போய் தான் நான் இட்டே வந்திருக்கேன் வண்டியவே. நான் இதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ண விரும்பல. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குன்னா, நான் வந்து 471ல் எடுத்தேன். இப்போ வந்து 499 ஆயிருக்கு. அப்படின்னா 28 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓடி இருக்கு பாருங்க. நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன், எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. ஒரே நிமிஷம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 471ல் எடுத்தேன். இப்போ வந்து 499 ஓடி இருக்குது. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 28 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த பைக் ஓடி இருக்குங்க. உண்மையிலேயே வந்து எனக்கு இந்த மைலேஜ் வந்து இந்த பைக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. 320/28 தருது அப்படிங்கிறது ரொம்ப 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 ஆச்சரியமான விஷயம் தான். சரி ஓகே, நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நான் அப்படியே பெட்ரோல் ஊற்றிட்டு வழக்கம் போல நான் வீட்டுக்கு போகிறேன். அடுத்த வீடியோ வந்து நம்ம டியூக் 250 வந்து டயர் மாட்ட போகிறோம். அதுவும் நான் இன்றைக்கே எடுத்துருவேன். நான் நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பாய். I just want to say thanks.